அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 4/6/2026 வைகாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. சூரிய உதயம் 5:52 சூரிய லக்னம் ரிஷபம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, சுமாரான செயல்களே நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம். உங்களுக்கு சாதகமான பலன்கள் காண நீங்கள் திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும். இதனால் சூழ்நிலைகள் சீர்பெறும். உங்களுடைய பணியில் நன்மையான பலன்கள் காண கடினமாக நீங்கள் போராட வேண்டும். என்றாலுமே இறுதியில் வெற்றி நிச்சயம். உங்கள் துணையிடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீங்க. உறவின் நல்லிணக்கம் காண பொறுமையான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். பணவரவு குறைந்து காணக்கூடியதாகவும் தேவையற்ற செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மூட்டு மற்றும் முதுகு வலியால் பாதிக்கப்படுவீங்க. ஆரோக்கியமாக இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் மேற்கொள்ளும் செயல்களில் பொறுமையான அணுகுமுறை தேவை. பதட்டமின்றி செயலாற்றினால் இழப்புகள் ஏற்படாமல் உறுதியான அணுகுமுறை மூலம் வெற்றி கிடைக்கும். பணியிட சூழல் சாதகமாக இருக்காது. உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம். சில விஷயங்களை உங்கள் துணையிடத்தில் தவறான புரிந்துணர்வு காணக்கூடியதாகவும் அனுசரித்து போவதன் மூலம் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி வளர்ச்சி நல்ல முறையில் இருக்காது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது கூட உங்களுக்கு கடினமாக இருக்கும். கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு. யோகா மேற்கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று நேர்மறை அணுகுமுறை மூலம் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய அணுகுமுறையில் தைரியம் மற்றும் உறுதி காணப்படலாம். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்று உகந்த நாள். உங்களுடைய செயல்திறனில் உங்களுடைய திறமை வெளிப்படலாம். பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் கணிசமாக உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் சுமாராக இருக்குது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. கடகம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு சாதகமான ஒரு நாள். இன்று புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக கூட இருக்கலாம். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்று நல்ல பலன்களை பெற்றுத்தரும். பணியில் உற்சாகம் காட்டி வெற்றி பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் இனிமையான தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீங்க. இருவரும் சேர்ந்து இனிமையான நேரத்தை கழிப்பீங்க. இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு செல்ல பணத்தை நீங்கள் செலவிடுவீங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் பிணக்கு கொள்வீங்க. இந்த போக்கை தவிர்ப்பதன் மூலம் உறவின் நல்லிணக்கம் காண முடியும். பணிகள் திறமையாக ஆற்ற திட்டமிட வேண்டும். உங்களுடைய நன்மதிப்பிற்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனவே சிறிது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நிதி நிலைமையில் அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படலாம். உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள நீங்கள் சிறிது போராட வேண்டியிருக்கும். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் வகைகளை தவிர்ப்பது சிறந்தது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, இன்று சில தடைகளை நீங்கள் சந்திக்கலாம். பொறுமையாக உங்களுடைய செயல்களை கையாளுங்கள். உணர்ச்சி வசப்படாதீங்க. பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ளாதீங்க. அதிக பணிகள் காணப்படலாம். பணியில் காணப்படும் கடினமான சூழ்நிலைகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. பணப்பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. போதிய அளவு பணம் காணப்படாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். இதனால் உங்களுக்கிடம் மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் இருக்குது.
உங்கள் துணையிடத்தில் இன்று பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. துலாம் ராசி நண்பர்களே, வெற்றி காண்பதற்கு சாதகமான ஒரு நாள். உங்களுடைய ஆர்வத்தை பெறுவதற்கு புதிய முடிவுகளை நீங்கள் எடுக்க உகந்த நாளாக இருக்குது. உங்களுடைய பணியில் திருப்தி காணக்கூடியதாகும். சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம். நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைந்திருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உரிய நேரத்தில் உணவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. துடிப்பான ஒரு நாளாக இருக்காது. எதிர்மறை எண்ணங்களை விளைவுகளை தடுக்க பொறுமையாக இருக்க வேண்டும். துணையிடத்தில் நல்லுறவை தக்க வைத்து கொள்ள இன்று உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை. உங்கள் இருவருக்கும் இடையே பிணக்கு வலுப்பெறலாம். நிதி நிலைமை எதிர்பார்த்த வகையில் காணப்படாது. பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உரிய நேரத்தில் உணவுகளை உட்கொள்ள செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு நம்பிக்கையுடன் மேற்கொள்ள வேண்டும். பணியிட சூழல் சிறப்பாக செயலாற்றுவதற்கு சாதகமாக இருக்காது. உங்கள் கீழ் பணிபுரிவர்களுடன் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் துணையிடத்தில் சகஜமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க வேண்டும். உற்சாகமாக இணைந்து மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிக்க முயற்சி செய்ய வேண்டும். வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய செலவு குறித்து கவலை ஏற்படலாம். ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது. தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, பக்குவமாகவும் புத்திசாலித்தனத்துடனும் நிதி நிலைமையை கையாள வேண்டும். இந்த போக்கு இன்றைய வேறுபாடுகளை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பணியிடத்தில் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பணி சுமை உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தகவல் தொடர்பில் ஏற்படும் பிரச்சனை காரணமாக உங்கள் துணையிடத்தில் வேறுபாடு காணப்படலாம். இது உறவின் நல்லிணக்கத்தை மகிழ்ச்சியை பாதிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை பலன் தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டமாக இருக்காது. பண விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணெரிச்சல் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவது உங்களுக்கு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படலாம். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல ஒரு பலன்கள் அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணியிட சூழல் சாதகமாக இருக்குது. பணியை விரும்பி மேற்கொள்வீங்க. உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் மகிழ்ச்சியாக உங்களுடைய பணிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்குது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடுவதன் மூலம் பணவரவும் லாபமும் உங்களுக்கு காணப்படலாம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சிகரமாக வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. உங்களுடன் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய வகையிலும் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. என்றாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் அல்ல. எங்களுடைய திறமைகளை கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதனால் உங்கள் துணையிடத்தில் நம்பிக்கைக்கு பாத்திரமாகலாம். பண வரவுக்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. பூர்வீக சொத்து வகையில் பண வரவு காணப்படலாம். கணிசமான தொகை சேமிப்பதற்கு சாத்தியம். உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். இன்று நீங்கள் மனதளவிலும் உடலளவிலும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.